அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியாக தோல்விகளை மட்டுமே கண்டு வாழ்க்கையே வெறுத்துப் போன மனநிலையில் இருப்பவரா? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே முடிந்துவிட்டதாக தான் தோன்றும். ஆனால் தோல்விகள் முடிவல்ல, அவைதான் புதிய தொடக்கத்திற்கான பாடங்கள். இன்றைய நவீன உலகில் தோல்வி என்பது ஏதோ ஒரு குணாதிசய குறைபாடாக பார்க்கப்படுகிறது. ஒரு நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறாததோ, ஒரு புதிய தொழில் முயற்சி தோல்வியடைந்ததோ, அல்லது ஒரு கனவு திட்டம் முடங்கியதோ நம்மை நிலைகுலைய செய்யலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், வரலாறு எப்போதும் ஒரு முறை கூட விழாதவர்களால் எழுதப்படுவதில்லை. விழுந்த பின் எப்படி வேகமாக நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே எழுதப்படுகிறது. உங்கள் தோல்விகளை வெற்றிகளாக மாற்ற சில எளிய உத்திகளை பின்பற்றினாலே போதும். அந்த முக்கிய உத்திகளை நாம் இன்றைய பதிவாக காணலாம். 1. தோல்வி குறித்த உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள். வெற்றிக்கு முதல் தடையாக இருப்பது உங்கள் எண்ணமே. தோல்வியடையும் போது நமது மூளை பெரும்பாலும் நமக்கு திறமையில்லை என்ற எதிர்மறை எண்ணத்திற்கு சென்று விடுகிறது. ஆகவே தோல்வியை ஒரு முட்டுக்கட்டையாக பார்க்காமல் புதிய விஷயங்களை கற்றுத்தரும் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவே உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். தோல்வி மனப்பான்மை உங்களை மேலும் தாழ்த்திவிடும் என்பதால் வெற்றியை அடைய வேண்டுமானால் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். 2. தோல்வியின் காரணங்களை கண்டுபிடியுங்கள். உங்கள் தோல்வி எதனால் ஏற்பட்டது என்பதை கண்டுபிடியுங்கள். அது போதிய பயிற்சி இல்லாததால் வந்ததா, திட்டமிடுதலில் ஏற்பட்ட தவறா, அல்லது சூழ்நிலை சரியில்லாததால் வந்ததா? காரணத்தை கண்டறிந்தால் மட்டுமே தீர்வை காண முடியும். ஏன் தவறு நடந்தது என்று புரியாமல் உங்களால் அதை சரி செய்ய முடியாது. தோல்வியிலிருந்து ஓடாமல் அதை துணிச்சலாக எதிர்கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். ஒரு திட்டம் தோல்வியடைந்தால் ஏன் என்று கேளுங்கள். நேரம் போதவில்லை என்பது பதிலாக இருந்தால் ஏன் நேரம் போதவில்லை என்று மீண்டும் கேளுங்கள். இதுபோல 5 முறை ஏன் என்று கேட்டால் உங்கள் நேர நிர்வாகத்தில் உள்ள குறைபாடு போன்ற உண்மையான காரணம் வெளிப்படும். 3. தெளிவாக சிந்தித்து திட்டமிடுங்கள். நீங்கள் ஒரு செயலில் தோல்வியடைந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு தோல்வியாளர் அல்ல. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். உங்கள் சுயமரியாதையை தோல்விகளிலிருந்து பிரித்து பார்த்தால் மட்டுமே உங்களால் ஒரு வெற்றியாளரைப் போல அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்க முடியும். தோல்விக்காக வருத்தப்பட, கோபப்பட அல்லது அழுவதற்கு சரியாக 24 மணி நேரம் மட்டுமே ஒதுக்குங்கள். அந்த நேரம் முடிந்ததும் உணர்ச்சிபூர்வமான நிலையிலிருந்து வெளியேறி அறிவுபூர்வமான திட்டமிடலுக்கு மாறிவிடுங்கள். 4. உங்கள் திறன்களை மேம்படுத்துங்கள். முந்தைய தோல்விகளுக்கு காரணமான அதே திறமைகளுடன் மீண்டும் முயற்சி செய்தால் முடிவும் ஒன்றாகவே இருக்கும். ஆகவே உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முயற்சிக்காதீர்கள். எந்த பகுதியில் பலவீனமாக இருக்கிறீர்களோ அந்த ஒரு திறனை மட்டும் முதலில் வளர்த்து கொள்ளுங்கள். 5. அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள். நீங்கள் எதில் தோல்வியடைந்தீர்களோ அதே போன்ற சூழலில் தோல்வியடைந்து பின் வெற்றி பெற்றவர்களை கண்டறியுங்கள். அவர்கள் உங்களுக்கு வெறும் ஆறுதல் கூறாமல் அடுத்த முறை நீங்கள் விழாமல் இருக்க தேவையான வழிகளை கூறுவார்கள். 6. மீண்டும் சிறு வெற்றிகளிலிருந்து தொடங்குங்கள். பெரிய தோல்விக்கு பிறகு உங்கள் தன்னம்பிக்கை குறைந்திருக்கும். ஆகையால் முதல் நாளிலே உலகை வெல்ல நினைக்காமல் சிறிய இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்கள். உங்களால் 100% சாதிக்க முடிந்த ஒரு சிறிய இலக்கை நிர்ணயித்து அதை முடியுங்கள். அந்த சிறு வெற்றி உங்கள் மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையும் தரும். படிப்படியாக இலக்குகளின் அளவை உயர்த்துங்கள். ஏனென்றால் பெரிய வெற்றிகள் அனைத்தும் பல சிறிய வெற்றிகளின் தொகுப்பாகும். 7. தொடரும் முயற்சி. தோல்வி என்பது ஒரு நிகழ்ச்சிதான். நம் வாழ்வில் கடந்து போன ஆயிரம் நிகழ்ச்சிகளில் அதுவும் ஒன்று. அதற்காக தோல்வி கண்ட நிகழ்ச்சியை மனத்திரையில் மீண்டும் மீண்டும் படமாக ஓட்டி பார்த்து கொண்டிருப்பது நம் மனதை மேலும் கோழையாக்கிவிடும். தோல்வி வெற்றியின் எதிர்ச்சொல் அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி. தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உங்கள் உத்திகளை மாற்றி விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் எந்த ஒரு தோல்வியும் ஒரு மாபெரும் வெற்றிக்கான படிக்கட்டாக அமையும்.
முயற்சியை கைவிடுவது மட்டுமே இங்கு உண்மையான தோல்வியாகும். உங்களுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. அதாவது நீங்கள் வெற்றியை நோக்கி ஒரு படி நெருங்கிவிட்டீர்கள் என்பதே அர்த்தம். 8. உடல் மற்றும் மன வலிமை முக்கியம். வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கையும் அடைய வேண்டுமானால் உடல் நலம் மற்றும் மனநலம் இரண்டுமே மிக முக்கியமான அடித்தளங்களாகும். இவை இரண்டும் இணையும் போதுதான் நிலையான வெற்றியை அடைய முடியும். தியானம் அல்லது எழுதுதல் போன்ற பயிற்சிகள் மூலம் தோல்வியால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து விடலாம். போதிய உறக்கமும் முறையான உணவும் உடற்பயிற்சியும் உங்கள் மூளையை தெளிவாக்கும். உடல் தளர்ந்தால் மனமும் தளர்ந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 9. உறுதியாக நம்புங்கள். நான் அடைந்தது தோல்வி அல்ல, அடுத்த முறை வெற்றி பெறுவதற்காக பெற்ற பயிற்சிதான். நான் அடிபட்டது உண்மை, ஆனால் அது என்னை காயப்படுத்தியதை தவிர முடமாக்கிவிடவில்லை. நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று எண்ணி பல பேர் எள்ளி நகையாடுவது எனக்கு தெரியும். ஆனால் அடுத்து வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் நான் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. தோல்வியை வெற்றியாக மாற்றும் வழியை நானே முயன்று கண்டுபிடிப்பேன். என் முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும் சக்திகளை முறியடிக்கும் திறமை என்னிடம் இருக்கிறது. அதற்கான துணிவும் என்னிடம் உள்ளது என்பதில் உறுதியாக இருங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கமே. நன்றி, வணக்கம்.